மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவர்களே வணக்கம். இன்றைய ரசாயனவியல் வகுப்பில் நாங்கள் பரீட்சையை முன்னிட்டு நாங்கள் அந்த கேள்விகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய வகுப்பிலும் சில கேள்விகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இது கணித்தல் முறைகளுக்கு உட்பட்ட வகையான கேள்விகள். அந்த கேள்விகளை கவனமாக நீங்கள் வாசித்து அதை எவ்வாறு விடை எழுதலாம், இந்த மாதிரி சுருக்கமான முறைகளில் நாங்கள் விடை எழுதலாம் என்பதை பற்றி தான் இங்கே நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். அவை நாங்கள் கேள்விகளுக்கு நேரடியாக வருவோம். எனவே கேள்வியை அவதானித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், சேதன சேர்வை ஒன்று கார்பன், ஐதரசன் மற்றும் குளோரினை மாத்திரம் கொண்டுள்ள சதவீத அமைப்பானது கார்பன் 24.27, ஐதரசன் 6.4, குளோரின் முறையை கொண்டுள்ளார். பாருங்கள், கார்பன், ஐதரசன், குளோரின் என்பவற்றை கொண்டுள்ளார். 24.27 வீதம் கார்பன், 71.64 வீதம் குளோரினை முறையை கொண்டுள்ளது. இச்சேர்வையின் மூலர் திணிவு 99 கிராம் மோல் -1 ஆகும். அனுபவ சூத்திரம் யார்? அனுபவ சூத்திரம் என நாங்கள் குறிப்பிடும் போது அனுபவ சூத்திரம், பாருங்கள், அனுபவ சூத்திரம் என நாங்கள் இவற்றை குறிப்பிடும் போது ஒரு சேர்வையில் காணப்படும் மூலக அணுக்களின் மூல்களுக்கிடையே உள்ள மிக எளிய வீதம் அந்த சேர்வையினுடைய அனுபவ சூத்திரமாகும். ஒரு சேர்வையில் காணப்படும் மூலக அணுக்களின் மூல்களுக்கிடையான மிகவும் எளிய வீதம் அதன் அனுபவ சூத்திரம் எனப்படும். அனுபவ சூத்திரம், மிக எளிய வீதம் அனுபவ சூத்திரம் எனப்படும். அவை இது ஒரு மடங்குகளாக இருக்கும். ஆகவே அப்படியானதுதான் அந்த அனுபவ சூத்திரம். ஆகவே ஒரு சேர்வையில் இருக்கின்ற 3 மூலகங்கள் கார்பன், ஐதரசன், குளோரின் மட்டும் இருக்கு. அவை 2 மூலகங்களுடைய சதவீதம் தந்திருக்கு. நாங்கள் 2 மூலகங்களுடைய சதவீதங்களையும் கூட்டி 100லிருந்து கழிப்பதன் மூலம் 3வது மூலகத்தின் சதவீதத்தை நாங்கள் எடுக்கலாம். 2ஐயும் கூட்டி 100லிருந்து கழிப்பதன் மூலம் 3வது மூலகத்தின் சதவீதத்தை நாங்கள் காணலாம். அவை 2 மூலகங்கள் கார்பனும் குளோரினும் தரப்பட்டிருக்கின்றது. அவை 3வது மூலகம் ஐதரசன் நாங்கள் கூட்டி அதனுடைய பெருமானத்தை நாங்கள் காண இருக்கின்றோம். அப்போ அவதானித்து கொள்ளுங்கள், இந்த 2லும் இருந்து எவ்வாறு நாங்கள் காணலாம் என்று. 24.27 கார்பன், கார்பன் 24.27 வீதம். குளோரின் 71.64, 71.64, 11, 9, 5, 9, 95.91 ஆக இருக்கு. அவை 100ல் இருந்து கழித்தால் 95.91 நாங்கள் கழித்தால் 9, 0, 4, 4.09 ஆகும். அவை இங்கே இருக்கின்ற இந்த ஐதரசன் 4.09 ஆகும். அப்போ நாங்கள் திணிவு வீதத்தை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம். திணிவு வீதம், அப்போ பாருங்கள், திணிவு விகிதம் கார்பன், குளோரின், ஐதரசன் 24.27. அடுத்தது 71.64, அடுத்தது 4.09. இவை திணிவு வீதங்களா? அப்போ அவதானிக்க வேண்டும், நாங்கள் இந்த திணிவு வீதத்தை இவ்வாறு தந்திருக்கின்றோம். இது திணிவு வீதம். நாங்கள் கணிக்க வேண்டியது மூல் வீதம். அப்போ மூல் வீதம் கணிக்கப்பட வேண்டும். அப்போ மூல் வீதத்தை எவ்வாறு கணிக்கலாம் என்பதை பற்றி நீங்கள் பார்ப்பீர்கள். மூல் வீதம் கணிக்கப்பட வேண்டும். அப்போ மூல் வீதம் எவ்வாறு கணிக்கலாம் என்று கேட்டால் அவற்றுடைய தொடர்பன திணிவுகளால் பிரிப்பதன் மூலம் மூல் வீதத்தை கணிக்கலாம்.
அப்ப கார்பன் 12, குளோரின் 35.5, ஐதரசன் 1. இது மூல் வீதம் கிடைக்கப்படும். மூல் வீதம். அப்ப இங்கே நாங்கள் பார்த்தாலாம் இது 2.02 இருக்கும். இது 71 2 அதுவும் 0.1 கிட்ட வரலாம். இது 4.01. பாருங்கள், தெளிவு வீதம் நாங்கள் இங்கே போட்டிருக்கின்றோம். எங்களுக்கு தேவை மூல் வீதம். மூல் வீதத்தை நாங்கள் காண வேண்டும் என்றால் அவற்றின் தொடர்பட தெளிவால் வகுக்கணும். அப்போ தொடர்பட தெளிவால் வகுக்கின்றோம். கார்பனை 12 வகுக்கின்றோம், குளோரினை 35.5 வகுக்கின்றோம், ஐதரசனை 2 வகுக்கின்றோம். ஐதரசன் அணு 1 அவை 2 2 4 கீழ் 1 4. அப்போ 2 2 4 என்று வருகின்றது. 2 2 4 2 2 4 தான் அது. அப்போ 2 2 4. அதை எளிய வீதமாக்கினால் 1 1 2. எளிய வீதமாக்கினால் 1 1 2. அப்போ இது எங்களுக்கு 2 2 4. எளிய வீதமாக்கினால் 1 1 2. இது அனுபவ சூத்திரம். அவை எளிய வீதம் எங்களுக்கு தெரியும். அனுபவ சூத்திரம் என்ற எளிய வீதத்துக்குள்ள வாரது CH2L அனுபவ சூத்திரமாகும். அப்போ CH2L அனுபவ சூத்திரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ பாருங்கள், இது அனுபவ சூத்திரம். CH2L அனுபவ சூத்திரம். மூலர் திணிவு 99 கிராம் மோல் -1 ஆகும். மூலக்கூற்று சூத்திரம் யாதென்று கேட்டிருக்கு. பாருங்கள், மூலக்கூற்று சூத்திரம் எனப்படுவது அனுபவ சூத்திரத்தின் ஒரு மடங்காகும். ஆகவே அனுபவ சூத்திரம் CH2Cl என்றால் மூலக்கூற்று சூத்திரம் CH2Cl n டைம்ஸ். எனவே அனுபவ சூத்திர திணிவு தர n சமன் மூலக்கூற்று சூத்திர திணிவு. அனுபவ சூத்திர திணிவு தர n சமன் மூலக்கூற்று சூத்திர திணிவு. அப்போ CH2Cl அனுபவ சூத்திர திணிவை நாங்கள் கணிக்கணும். அது என்னென்றால் மூலக்கூற்று சூத்திர திணிவு 99 ஆகும். அப்போ நாங்கள் அனுபவ சூத்திர திணிவு இப்போ நாங்கள் கணிக்க போகின்றோம். இதன் மூலக்கூற்று சூத்திரம் யாது? பாருங்க, மூலக்கூற்று சூத்திரம் யாது? மூலக்கூற்று சூத்திரம் பாருங்கள், அனுபவ சூத்திரம் CH2Cl. மூலக்கூற்று சூத்திரம் CH2Cl ஒரு n டைம்ஸ். அனுபவ சூத்திர திணிவு தர n சமன் மூலக்கூற்று சூத்திர திணிவு. அவை 12 14 35.5 59.5. ஆகவே பாருங்கள், 59 49.5 35.5 49.5 தர n சமன் அந்த மூலக்கூட்டு திணிவை நாங்கள் பார்த்தா 99. n சமன் 99 49.5. ஆகவே எண்ணுக்குரிய பெருமானம் 2. பாருங்கள், அவை n சமன் 2 n சமன் 2. அவை முழுவன் மடங்கு 2. அப்போ இதிலிருந்து நாங்கள் அனுபவ சூத்திர திணிவு தர n சமன் மூலக்கூட்டு சூத்திர திணிவினை பார்த்து அனுபவ சூத்திர திணிவு 49.5 தர n சமன் 99 கிராம் மோல் -1. எண்ணுக்குரிய பெருமானம் 2. n சமன் 2 என்பது அதுக்குரிய பெருமானம். n 2 n சமன் 2 நாங்கள் பார்க்கிறோம். எனவே CH2n 2 டைம் C2H4Cl2. அவை மூலக்கூட்டு சூத்திரம் C2H4Cl2. ஆகவே மூலக்கூட்டு சூத்திரம் C2H4Cl2 ஆகும். C2H4Cl2 ஆகும். அவதானம். ஆகவே CH2Cl 2 டைம்ஸ்
C2H4Cl. C2H4Cl. C2H4Cl2 மூலக்கூற்று சூத்திரமாகும். மூலக்கூற்று சூத்திரம் C2. மேலுள்ள மூலக்கூற்றின் கட்டமைப்புகளை பெறுக. காபனுக்கு 4 வலுவளவு, ஐதரசனுக்கு 1 வலுவளவு, குளோரினுக்கு 1 வலுவளவு. ஆவி காபன் காபன், ஐதரசன் ஐதரசன் ஐதரசன். 1,2 டைகுளோரோஇதேன். 1,2 டைகுளோரோஇதேன். சரியோ? ஆவி இந்த சூத்திரங்களை நாங்கள் பார்ப்போம். அப்போ பாருங்கள் பிள்ளைகளை, கட்டமைப்பு சூத்திரங்களை வரையும் போது காபனுக்கு 4 வலுவளவு கொடுக்கப்படும், ஐதரசனுக்கு 1 வலுவளவு கொடுக்கப்படும், குளோரினுக்கு 1 வலுவளவு கொடுக்கப்படும். இது செய்த சேர்வுகள். ஆகவே குளோரினை ஒரு காபனில் போடலாம், 2 காபனிலும் போடலாம். ஆகவே குளோரின் 1,1 டைகுளோரோஇதேனாகவும் இருக்கும், 1,2 டைகுளோரோஇதேனாகவும் இருக்கும். 1,1 டைகுளோரோஇதேன், 1,2 டைகுளோரோஇதேன். 2 சூத்திரங்கள் வரையப்படும். 2 சூத்திரங்கள் வரையப்படும். கீழே தரப்பட்டுள்ள ரசாயன சமன்பாடுகளை குறிப்பிட்டுள்ள முறைகளினோடு சமப்படுத்துக. கண்டறிதல் முறையை பயன்படுத்த. Na அமோனியா, NaNH2 + H2. Na அமோனியா, NaNH2 + H2. அப்போ பாருங்க, சோடியம் அமோனியா, NaNH2 + H2. கண்டறிதல் முறை நாங்கள் பார்ப்போம். சோடியம் சக அமோனியா, சோடாமைட் + H2. ஒரு சோடியம் ஒரு சோடியம், ஒரு நைதரசன் ஒரு நைதரசன், 3 ஐதரசன் 2. ஆகவே 3 ஐதரசனுக்கு இதில் காப போடுவோம். முழுவதையும் 2ஆல் வைக்கினால் 2 சோடியம் 2 அமோனியா 2 NaNH2 + H2. 2 சோடியம் 2 அமோனியா 2 சோடாமைட் + H2. இது சாதாரணமானது. அது சோடியம் அமோனியா NaNH2 + H2. இந்த தாக்கத்தில் நீங்கள் அவதானித்தால் சோடியம் அமோனியாவுடன் தாக்கம் புரிந்து ஐதரசன் தருகின்றது. உலோகம் ஒன்றை ஒரு பதார்த்தத்தில் போடும்போது ஐதரசன் வெளிவரமாக இருந்தால் போடப்பட்ட பதார்த்தம் அமிலமாக தொழிற்படும். எனவே அமோனியா அமிலமாக தொழிற்படக்கூடிய அமோனியா அமிலமாக தொழிற்படும். சோடியம் அமோனியா NaNH2 + H2. இந்த தாக்கத்தில் அமோனியா அமிலமாக தொழிற்படுவதுடன் ஒரு ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படுகின்றது. சைவர் மூலநிலையில் உள்ள சோடியத்தை அது +1க்கு மாற்றுகின்றது. ஒரு ஒட்சியேற்றும் கருவியாகவும் அமோனியா தொழிற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படுகின்றது. ஆகவே அமோனியா சோடியம் ஒட்சியேற்றப்படுகின்றது. சோடியம் தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுகின்றது. சோடாமைட் உருவாக்கப்படுகின்றது. இந்த சோடாமைட்டை நாங்கள் நீருக்கு சேர்த்தால் NaOHம் அமோனியாவும் மீண்டும் பெறப்படும். NaOHம் அமோனியாவும் மீண்டும் பெறப்படும். ஆகவே இந்த தாக்கம் அமோனியா அமோனியா இந்த தாக்கத்தில் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் போது நைதரசன் ஒட்சியேற்ற நிலை எந்த விதமான மாற்றமும் நடைபெறுவதில்லை. ஐதரசன் ஒட்சியேற்ற அமோனியாவில் +1 0வாக மாறுகின்றது. அவை இந்த தாக்கம் எங்களுக்கு கண்டறிமுறை மூலம் இங்கே சமப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவை அவதானியம். அடுத்தது PCl5 + நீர் H3PO4 + HCl. H3PO4 5 ஆகவே 5 நாங்கள் போடுவோம். 5 குளோரின் 5 5 3 8 அவை 4 போடுகின்றோம். அவை 5 3 8 4 போடுகின்றோம். அவை 4 இங்கே போடுவதை நாங்கள் பார்க்கலாம். ஒட்சன் 4 ஒட்சன் 4. அப்போ PCl5 4 நீர் H3PO4 + HCl. அப்போ PCl5 என்பது
ஒரு பாஸ்பரஸ் பென்டாகுளோரைட் ஆகும். அதுதான் PCl5 பாஸ்பரஸின் பென்டாகுளோரைட். இதற்கு நீர் சேர்க்கும் போது நீர்ப்பகுப்பு அடைகின்றது. நீர்ப்பகுப்பில் பாஸ்பரஸில் விட்ரோவிட்டல் இருப்பதால் நீரில் உள்ள ஒட்சனின் தனிச்சோடு இலத்தனங்கள் பாஸ்பரஸுக்கு வழங்கப்படும். அவை பாஸ்பரஸ் OH மாற POHCl4 + HCl. இவ்வாறு படிப்படியாக இந்த நீர்ப்பகுப்பு நடைபெற்று கடைசியில் H3PO4 மும்மூல அமிலம் பெறப்படுகின்றது. அவை அங்கே HCl தோன்றுவதை நாங்கள் காணலாம். அவை அங்கு 4 நீர் மூலக்கூறு எங்களுக்கு பங்கு பெற்றுகின்றது. H3PO4 5 HCl தருகின்றது. 5 HCl. POH 5 டைம்ஸ் உறுதி குறைந்தது. நீர் மூலக்கூறை அகற்றி H3PO4 பெறப்படும். இது சாதாரணமான எளிய கண்டறிமுறை மூலம் சமப்படுத்துகின்ற திட்டம்தான் இது. அவை அவ்வாறு நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்த பாருங்கள். இப்போது இதை நாங்கள் சமப்படுத்துவதற்கு ஒட்சியேற்றல் தாழ்த்தல் முறையை பயன்படுத்தலாம். இந்த தாக்கங்களை சமப்படுத்துவதற்கு ஒட்சியேற்றல் தாழ்த்தல் முறை பயன்படுத்தலாம். ஒட்சியேற்றம் ஒரு பதார்த்தம் இலத்திரன் இழக்கும் செயற்பாடு ஒட்சியேற்றம். இலத்திரனை பெற்றுக்கொள்ளும் செயற்பாடு தாழ்த்தல். ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் இலத்திரன் இழக்கும் செயற்பாடு, இலத்திரனை பெற்றுக்கொள்ளும் செயற்பாடு. ஒட்சியேற்றல் தாழ்த்தல் என 2 வகைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இலத்திரன் இழக்கும் செயற்பாடு ஒட்சியேற்றம், இலத்திரனை பெற்றுக்கொள்ளும் செயற்பாடு தாழ்த்தல். 2 வகைகள் இருக்கின்றன. அவை இலத்திரன் இழக்கப்படும், இலத்திரன் ஈர்க்கப்படும். அவை ஒட்சியேற்றம் தாழ்த்தல். அவை இந்த தாக்கத்தில் என்ன மாதிரியான ஒட்சியேற்றம் தாழ்த்தல் ஒட்சியேற்றங்களை கொண்டு நாங்கள் காணுகின்ற முறைகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், அமில ஊடகத்தில் K2Cr2O7 SO2 K2SO4 Cr2SO3 சகநீர். அவை பாருங்கள் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் முறையை பயன்படுத்தலாம். அவை இங்கே நீங்கள் பார்த்தால் +6 அந்த தாக்கத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் +6 இது +6 ஆக இருக்கும். அப்போ தாக்கம் எங்களுக்கு வருகின்றது +6 ஆக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், ஒட்சியேற்ற இதில் எங்களுக்கு +6 ஆக வருவதை நாங்கள் பார்ப்போம். இது +6. அவை ஒட்சியேற்றன் நாங்கள் கூட்டப்படும் போது அதுக்குரிய பெருமானத்தை நாங்கள் +6 ஆக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். +6 பெருமானம் ஆக இருக்கும். அப்போ அவதானியுங்கள், இது +6, இது +4, இது சல்வரில் +6, குரோமியம் +3. ஆகவே சல்வர் ஒட்சியேற்றப்படுகின்றது, குரோமியம் தாழ்த்தப்படுகிறது. அப்போ தாழ்த்தல் அரேன் சமன்பாடு, தாழ்த்தல் அரேன் ஒட்சியேற்றல் அரேன் சமன்பாடு Cr2O7 அமில ஊடகம் Cr3+, Cr2O7 2Cr3+, Cr2O7 2- 2Cr3+, Cr2O7 2- 2Cr3+. அப்போ +6 +12 +6 ஆகவே 6 இலத்திரனை பெற்றுக்கொள்ளும். 6 இலத்திரன் பெறப்படும். இங்கே 6+, அவை இங்கே 8-, 6+ம் 8- இருப்பதை நாங்கள் இந்த பக்கம் 6+, இந்த பக்கம் 8-. அப்போ ஒரு பக்கம் 6+ம் இன்னொரு பக்கம் 8- இருந்தால் 6+க்கு மாற்றம் கொண்டால் 14H+ சேர்க்கப்படும். 14H+, அமில ஊடகம் 14H+ஐ நாங்கள் சேர்க்க வேண்டும். 14H+, 14H+ சேர்க்கப்படும், 14H+ சேர்க்கப்படும். ஆகவே 14H+. அவை H2O, அவை இங்கே 14 7, அவை 7O 6 இலத்திரன். ஒட்சியேற்றல் அரேன் தாக்கம் SO2 SO4 2- +4 +6
அப்போ 2 electrons. அது 4 இங்கே பார்க்க தெரியும் 4 மைனஸ், அப்போ அதுக்குரிய 4H ப்ளஸ் வரும். அவை இங்கே 2 நீர் போட்டாச்சு, அவை 2 நீர் போட்டாச்சு. முழு அயன் சமன்பாடு இங்கே 6 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான். அப்போ நாங்கள் இதை 3ஆல் பெருக்கும் போது எங்களுக்கு இந்த பெருமானம் எங்களுக்கு கிடைக்கப்படும். அப்போ இங்கே எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான், அங்கே 2 எலக்ட்ரான், 3ஆல் பெருக்கி எலக்ட்ரான் எடுக்கப்போம். போட்டால் அப்போ நாங்கள் 3ஆல் பெருக்கி நாங்கள் எலக்ட்ரானை கூட்டும்போது 14H ப்ளஸ் Cr2O7 மைனஸ், அடுத்தது 10H2O, அவை இதை 3ஆல் பெருக்கினால் 6H2O, 3SO2 தருவது 2Cr3 ப்ளஸ் 3SO2 மைனஸ் plus 12H plus 7 water, 7 நீர். நீரை நாங்கள் ஒரு பக்கம் கொண்டு பேலன்ஸ் படுத்தும் போது 14H plus எங்களுக்கு இங்கே வருகின்றது 14H plus. பாருங்கள் 3SO4 மைனஸ் plus 12H plus pentane. இங்கே கொண்டு வந்து கழிச்சால் 2H plus plus Cr2O7 மைனஸ். இங்கே நீங்கள் பார்த்தால் இதில் 6H2O, அந்த பக்கம் 7, இது பட்டு அங்காளி கொண்டு போகும். 3SO2, 2Cr3 plus 3 சல்பேட் பட்டு ஒரு நீர். 2H plus Cr2O7 மைனஸ் நியூட்ரல், 6H plus 6 மைனஸ் 4. அவை இது சமன்பாடு, அவை முழு அயன் சமன்பாடு. இனி நாங்கள் இதை சமப்படுத்திய சமன்பாடாக எடுக்கவும். அப்போ இப்போ நாங்கள் 2 பக்கம் அயனை போட்டு அயன் சமன்பாடு எடுத்திருக்கின்றோம். இவற்றை நாங்களே சமப்படுத்திய சமன்பாடாக எடுக்கப்படும். தரப்பட்டது அமில ஊடகத்துக்கு சல்பூரிக் அமிலம் தந்திருக்கு, பட்டது K2Cr2O7 தந்திருக்கு. அவை இவற்றை நாங்கள் பேலன்ஸ் பண்ணி அயன் சமன்பாடாக நாங்கள் எடுக்க போகின்றோம். என்ன மாதிரியான அயன் சமன்பாடு என்பதை பற்றி பாருங்கள். அவை அயன் சமன்பாடு எடுக்க போகிறோம். அவை 2H ப்ளஸுக்கு பதிலாக நான் H2SO4 போட போகிறேன். Cr2O7 K2Cr2O7 போட போகிறோம். 3SO2 போட போகிறோம். Cr2SO4 thrice போடுறோம். plus H2O K2SO4. பாருங்கள், அப்போ H2SO 2 போட்டிருக்கின்றோம். அதன்படி H2Oவையும் நாங்கள் எடுக்கணும். அவை இந்த சமன்பாட்டில் இது சமன்படுத்திய ரசாயன சமன்பாடு அழைக்கப்படும். சமன்படுத்திய ரசாயன சமன்பாடு, இதையும் நாங்கள் சமன்படுத்திய ரசாயன சமன்பாட்டு முறைக்கு கொண்டு வரலாம். முழுவதும் சமன்படுத்திய ரசாயன சமன்பாடாக இருக்கும். அப்போ அரையன் தாக்கம் எழுதி அதிலிருந்து எலக்ட்ரானை நீக்குவதன் மூலம் தாக்கத்துக்கான சமன்படுத்திய அயன் சமன்பாடு புறப்படும். அதிலிருந்து நாங்கள் அயன்களை நீக்கி தாக்கத்துக்கான ரசாயன சமன்பாட்டை நாங்கள் பெறுகிறோம். ரசாயன சமன்பாடு இதை நேரடியாகவும் செய்திருக்கலாம், இந்த அரையனை எழுதியும் செய்திருக்கலாம். நேரடியாக செய்கிறார்கள் அவை இந்த தாக்கத்தை நேரடியாக செய்ய விரும்பினால் அந்த நேரடி முறையை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நேரடியாக செய்ய விரும்பும் போது அந்த நேரடி தாக்க நாங்கள் பார்க்கணும். பாருங்கள், ரசாயன சமன்பாடு நேரடியாக செய்கிற முறையை நாங்கள் இங்கே அவதானிப்போம். நேரடியாக செய்கின்ற முறையை பற்றி நாங்கள் பார்ப்போம். நேரடியாக செய்கின்ற முறை
அப்போ அவதானி H2SO4 H2SO4 பாருங்கள் நேரடி முறையை பற்றி நாங்கள் பார்ப்போம். இது +12 இது +6 ஆகவே 6 லெத்தர்கள். இது +4 இது +6 அவை அங்கே எங்களுக்கு 2 லெத்தரன். இதை 3ஆல் பெருக்கிறோம். 3ஆல் பெருக்கப்படுவதை நாங்கள் பார்ப்போம். 3 அதுக்குரிய பிரமாணம். SO2 SO4 3 Cr2SO4 thrice 3ஆலையும் அவை சாதாரணமான முறைகள் மூலம் இதை நாங்கள் சமப்படுத்தலாம். அப்ப இங்கே இருக்கின்றது K2SO4 Cr2SO4 thrice plus H2O. அப்ப இங்க வருகின்ற Cr2SO4 thrice நாங்கள் போடுகின்றோம். பொட்டாசியத்தோட K2SO4 போடுகின்றோம். அடுத்தது நீரை போடுகின்றோம். அப்ப இங்கே +12 இங்கே +6 வரும்போது 6 லெத்தரனை பெற்றுக்கொள்ளும். +4 +6 வரும்போது அது 2 லெத்தரனை பெற்றுக்கொள்ளும். அவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே லெத்தரங்களை நாங்கள் பார்க்கணும். இது 2 லெத்தரனை இழக்கும். அவை 3ஆல் பெருக்கி நாங்கள் இதை பேலன்ஸ் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும். அது தாக்கங்கள் இவ்வாறு பேலன்ஸ் பண்ணப்படும். ஒட்சியேற்றல் தாழ்த்தல் ரசாயன சமன்பாடு தாக்கம். எனவே தொடர்ந்து நாங்கள் அங்கால அடுத்ததே அவதானிப்போம். Fe2 + NO3 - Fe3 + NO கார ஊடகம் தாழ்த்தல் அறையின் தாக்கம். பாருங்கள், கார ஊடகத்தில் நாங்கள் இதுக்கான தாழ்த்தல் அறையின் தாக்கத்தை நாங்கள் எழுத போகின்றோம். ஊடகம் கார ஊடகத்தில் நடைபெறுகின்ற தாழ்த்தல் அறையின் தாக்கத்தை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். பாருங்கள், கார ஊடகம் தாழ்த்தல் அறையின் தாக்கம் சரியோ? பாருங்க, கார ஊடகத்தில் தாழ்த்தல் அறையின் தாக்கத்தை நாங்கள் இங்கே எழுதப்போம். NO3- அது இன்னோவாக மாறும். +5 +2 3 லெத்தரன் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதற்கு இருப்பதை நாங்கள் பார்ப்போம். மொத்தம் 4 மைனஸ் 4OH மைனஸ் 4 மைனஸ் 4OH மைனஸ் அவை இப்போ இலத்திரன் சரி, அவை நீரை நாங்கள் போடுகின்றோம். ஒரு வீத காரம் ஊடகங்களில் இந்த மாற்றம் பெறும். 4H 2 நீர், மொத்தம் 2 3 5 4 3 5 +5 +2 ஆகவே இந்த மைனஸை நாங்கள் பார்க்கணும். H2 NO3 - 3 NO4OH. அப்போ இது கார ஊடகத்தில் நடக்கின்ற தாக்கம், தாழ்த்தல் அறையின் தாக்கம். லத்திரனை பெற்று தாழ்த்தப்படுவது. லத்திரனை இழக்கின்ற தாக்கம் ஒட்சியேற்றல் Fe2 Fe3 அப்போ முழு அயன் சமன்பாடு இந்த 3ஆல் பெருக்கி கூட்டுங்கோ. முழு அயன் சமன்பாடு 3Fe2 plus NO3- plus 10 நீர் 3Fe3 plus NO plus 4OH. இது முழு அயன் சமன்பாடு 3Fe2 plus அங்கே நீங்கள் மாற்றத்தை பார்த்தால் தெரியும். சக NO3- சக 2 நீர் 3Fe3 plus சக NO சக நீர். இது தாக்கம். அவை சாதாரணமான தாக்கம் கார ஊடகங்களில் இது நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். NOவாக மாறும். அப்போ NO3- அமில ஊடகத்திலும் இருக்கும், கார ஊடகத்திலும் இருக்கும்.
கார ஊடகத்தில் மாறைக்க OH மைனஸ் தருது. அமில ஊடகத்தில் அது மாறும்போது NOவை தரும். அமில ஊடகத்தில் நாங்கள் பார்த்தாலாம் NO3 மைனஸ் அமில ஊடகம் ப்ளஸ் E NO சகதி ரெண்டும் வேறுபட்ட லெமகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். NO 3O அவை இங்கே 2 4H ப்ளஸ் அவை மொத்த எலக்ட்ரானை நாங்கள் பார்த்தால் +5 +2 3 3 4 பாருங்கள். கார ஊடகத்தில் அது NOவாக மாறும் OH மைனஸ். அமில ஊடகத்திலும் NOவாக மாறும் நீர். அப்போ NO3 மைனஸ் அமில கார ஊடகங்களுக்கு ஏற்ப தனது நிலத்தை மாற்றிக்கொள்ளும். கருத்தாக்கத்தை சமப்படுத்தும். H12 ஹைட்ரஜன் உங்களுக்கு தெரியும். இங்கே 4 வரணும் என்றால் கவனமாக பாருங்க. 4 H ஒன்று உண்டாயிருந்தால் 3 தான். அப்போ 4 வரணும் என்றால் 3 அப்போ 5. அப்போ இங்கே 1 வரணும். இங்கே 1 2 சைவர் வரணும். அவை அந்த சைவரையும் ஒன்றையும் கொண்டது நியூத்திரனாக. அவை அது நியூத்திரனாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சேர்வுகளின் பெயர்கள் டைநைட்ரஜன் டெட்ராக்சைட், பெர்குளோரிக் ஆசிட், கால்சியம் ஆக்சலேட் இவை அதற்குரிய பெயர்களாகும். எனவே மாணவர்களே, நாங்கள் இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்தும் அடுத்த வரும் வகுப்புகளை வகையான பயிற்சிகளை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். நீங்கள் இவற்றை அவதானமாக கேட்டு கவனமாக நீங்கள் பார்த்து கொண்டு வரும்போது அடுத்த வகுப்புகள் உங்களுக்கு மிகவும் இலகுவானதாக அமையும். எனவே இன்றைய வகுப்பிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.